ஹரிவோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வருகிற நாளை 21 ஜூலை 7வது மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதத்தில் குரு பூர்ணிமா திருவிழா நடைபெறும். அவரவர்கள் குருமார்களை வணங்குகின்ற நாள். அவரவர்கள் குருமார்களை நினைத்து நன்றி செலுத்துகின்ற நாள் குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா தினத்தன்று அவரவர்களுக்கு ஆன்மீக பாதையில் வழிவகுத்த உதவிய அனைத்து மகாத்மாக்களையும் வணங்குதல். இந்த வகையில் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை சுத்தானந்த ஆசிரமம் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கும் தட்சணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள், அனைத்து திரவங்களை கொண்டும் பக்தர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு குருமார்களுக்கு ஆதிசங்கரர் முதலானவர்களுக்கு குரு வழிபாடு செய்யப்படும். அதன் முன்பு அனைவருக்கும் ஆசீர்வதித்து இனிப்பு பிரசாதம் வழங்கப்படும். நாளை மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகும். அனைவரும் குருவினுடைய திரு அருளினால் இந்த குரு பூர்ணிமாவில் கலந்து கொண்டு குருவினுடைய அருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். இந்த பதிவில் ஒவ்வொரு குருமார்களுடைய வழிபாடாக இந்த யூடியூப் வெளியிடுவதால் நான் என்னுடைய ஆன்மீக பாதையில் கடந்து வந்தவர்களுடைய முக்கியமான ஒரு சுவாமிகளை இந்த யூடியூப்பில் இணைப்பதன் மூலம் நான் நன்றி செலுத்துகின்றேன். என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் மோட்சத்தையும் முக்தியையும் அளிக்க தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை பாதையில், என்னுடைய யாத்திரையில் பங்கு பெற்றவர்களுடைய படங்கள் அனைத்தையும் போட்டு அவர்களுக்கு நான் நன்றிக்கடன் செலுத்துகின்றேன். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியிற்கு தாயிற் தயாவான தத்துவனே என்பது போல எனக்கு வித்தியை கற்றுக் கொடுத்த இந்த குரு பரம்பரையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் இந்த யூடியூப் படத்தின் வாயிலாக ஒவ்வொரு படத்திற்கு முன்பும் அவர்களுடைய மகாத்மாக்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஆத்ம ஞானத்தில் எண்ணற்றவர்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள் என்றால் இந்த படத்தில் உள்ளவர்கள்தான் முக்கியமான, இந்த யூடியூப்பில் உள்ளவர்தான் முக்கியமான காரணம். ஆகையினால் இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு தெய்வீக அருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். மாலை 5 மணிக்கு வர தவறாது. காலை 10 மணிக்கு ஆசிரமத்தில் உள்ளவர்களால் சுவாமிக்கு பூஜை செய்து சொற்பொழிவு நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். மாலை 5 மணிக்கு பப்ளிக் ப்ரோக்ராம் நடைபெறும்.